கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 103 சங்கீதம் 6 வசனம். சங்கீதம் 103:6. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். The Lord gives righteousness and justice to all who are treated unfairly. ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை. ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். ஆமென். இன்றைய தியான வசனம் தேவனுடைய நீதிமானான இயல்பையும் அவர் தம் மக்களை பாதுகாக்கும் மனநிலையையும் வெளிப்படுத்துகிறது. இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும். இங்கே ஒடுக்கப்படுகிறவர் என்பது பலவீனர்கள், ஏழைகள், அநியாயத்திற்குள்ளாகிறவர்கள், அதிகாரமற்றவர்கள், மனித சமுதாயத்தில் உரிமைகள் பறிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். உலகம் பல நேரங்களில் அதிகாரமுடையவர்களை முன்னிலைப்படுத்தி பலவீனர்களை புறக்கணிக்கிறது. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். நீதியும் நியாயமும் என்பது தேவனுடைய அரசாங்கத்தின் அடிப்படை குணங்கள். நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும் என்று சங்கீதம் 89:14 வாசிக்கிறோம். மனிதர் செய்ய முடியாத இடங்களில் கூட தேவன் தம் ஜனங்களுக்கு நியாயத்தை நிறைவேற்றுகிறார். அவர் ஏழையை உயர்த்துகிறார், அநியாயக்காரரை தண்டிக்கிறார், அடக்குமுறைகளுக்கு உள்ளானவர்களுக்கு விடுதலையை அளிக்கிறார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்று சங்கீதக்காரன் உறுதியளிப்பதை சங்கீதம் 9:9 வாசிக்கிறோம். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார் என்று மிக தெளிவாக கூறப்பட்டிருப்பதை சங்கீதம் 146:7 வாசிக்கிறோம். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் பாகுபாடு பார்ப்பது இல்லை. மனித நியாயம் பல சமயம் பிழைக்கு உட்பட்டது. ஆனால் தேவனுடைய நியாயம் பரிபூர்ணமானது. ஒடுக்கப்படுகிறவர்களின் தேவனாகிய கர்த்தர் நம் தேவன். ஏழைகள், பலவீனர்கள், தனிமையில் இருப்பவர்கள் எல்லோருக்கும் அவர் அடைக்கலமாகிறார். நீதியை நிறைவேற்றும் தேவன் நம் தேவன். ஏழையாய் இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே. சிறுமையானவனை நியாயஸ்தலத்தில் உபத்திரவப்படுத்தாதே. கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையிடுகிறவர்களுடைய பிராணனை கொள்ளையிடுவார் என்று சாலமோன் ஞானி எச்சரிப்பதை நீதிமொழிகள் 22 வாசிக்கிறோம். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் கூறுவதை ஏசாயா 1:17 வாசிக்கிறோம். தேவன் தாமதித்தாலும் தவற மாட்டார். நம்மை சோதித்து பார்த்தாலும் இறுதியில் நியாயத்தை செய்கிறார். ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை கர்த்தர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை அவர் நொறுக்குவார் என்று மிக்க தெளிவாக கூறப்பட்டிருப்பதை சங்கீதம் 72:4 வாசிக்கிறோம். தரித்திரனை ஒடுக்குகிறவன்
அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான் என்று நீதிமொழிகள் 14:31 வாசிக்கிறோம். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது என்று யாக்கோபு 5:4 வாசிக்கிறோம். ஒடுக்கப்படுபவர்களின் கூக்குரல் தேவ சமூகத்திற்கு எட்டும். உடனே கர்த்தர் அவர்களை காக்க வருவார். இதை விசுவாசிக்கிறீங்களா? அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக மிகுந்த வேதனையோடு இருந்தபோது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், அவர்களை நினைந்தருளினார் என்பதை யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேவன் எப்போதும் அநியாயத்தை புறக்கணிக்க மாட்டார். நமக்கு யாரிடமும் நியாயம் கிடைக்கவில்லை என்றாலும் கர்த்தர் நம்மை கவனித்து சரியான காலத்தில் நியாயத்தை அளிப்பார். நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். தேவன் ஒடுக்கப்படுகிறவர்களை காக்கிறவர் என்றால் நாமும், அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் பலவீனர்களுக்காக குரல் கொடுக்கவும் நியாயமாக நடக்கவும் வேண்டும். இதையும் ஒத்துக்கிறீங்களா? இறுதி நியாயம் உறுதி. சில சமயம் இவ்வுலகத்தில் அநியாயம் தொடரும். ஆனால் இறுதி நாளில் தேவன் நீதி நியாயத்தோடு நியாயம் தீர்ப்பார் என்பதில் உறுதியாய் இருக்க வேண்டும். சுருக்கமாக சொல்வதானால், தேவன் அநியாயத்திற்குள்ளாகிறவர்களை மறக்க மாட்டார். அவர் நீதியும் நியாயமும் செய்வது உறுதி. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய இந்த குணத்தை நாம் நம் வாழ்வில் பிரதிபலிக்க வேண்டும். மனிதர் செய்ய முடியாத நீதியை தேவன் தாமே ஒடுக்கப்படுகிறவர்களுக்காக செய்கிறார் என்பதே இன்றைய தியான வசனத்தின் மைய பொருள். உலகத்தில் பலர் அநியாயத்தை அனுபவிக்கிறார்கள். ஒருவரும் குரல் கொடுக்காத போதும் தேவன் அவர்களுக்காக எழுந்திருப்பார். அன்று எகிப்தில் அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தார். அதே போல இன்று நம்முடைய வாழ்வில் ஒடுக்கப்படுகிற சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தர் கவனித்து நியாயத்தை நிறைவேற்றுவார். இதை விசுவாசிக்கிறீங்களா? இதே விசுவாசத்தோடு அவர் பாதம் பணிவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீதியும் நியாயமும் செய்கிற தேவனாகிய உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தில் பலவீனரும் அநியாயப்படுத்தப்படுகிறவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்காக எழுந்து நிற்கிற தேவாதி தேவன் நீர் அல்லவா? உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுடைய வாழ்விலும் சில சமயம் அநியாயங்கள் வந்தாலும் நீர் எங்கள் நீதியாய் இருப்பீர் என்பதை நாங்கள் பரிபூரணமாக விசுவாசிக்கிறோம். எங்களையும் நீதியோடு நடக்கச் செய்து பலவீனர்களுக்காக குரல் கொடுக்கும் மனதை எங்களுக்கு கொடுப்பீராக. எப்பொழுதும் உம்முடைய சித்தத்தின்படி வாழ எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.